ரவுண்டில் செகண்ட் மேட்சஸ் கொழிஞ்சி நாடு விசஸ் ஆனந்த் மெமோரியல். ஆனந்த் மெமோரியல் வழக்கம் போல் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கொழிஞ்சி நாடு பேட்டிங் நல்ல பட்டில் இருக்கும். கொழிஞ்சி நாடுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா கஜபதி ஸ்டேக்கில் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆனந்த் வழக்கம் போல் ஃபஸ்ட் போல் குத்தி போட்ட பந்து ஸ்டிக்கு மேலே அந்த மாதிரி இருந்துச்சு. அம்பேட்ஸ் காலிங் ஒயிட். ஃபஸ்ட் பால் ஸ்லாட்டில் அந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக் ஆந்திருக்கு டாட் பால். தேர்ட் பால் ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த தடவை நெத்தி எடுத்தாங்க ஃபீல்டர். நல்ல டேக்கனுங்க அஜித் விக்கெட். தேர்ட் பால் குறுக்க போனாங்க. குயிக் ஆந்திருக்கு டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த தடவை சென்சிபிள் பிளே. அங்கே ஃபீல்டர் அங்கே சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். லாஸ்ட் மோர் இறங்கி போனாங்க. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃப் கூட அங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு குயிக்காக இல்லாதனால. லாஸ்ட் ஒன் மோர் அதனால் இந்த பிடிச்சாங்க. அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு பவுன்ஸில். நல்ல ஸ்டாஃபும் கூட சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க ஆனந்த். செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் அஜித். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் போல் நல்லா இருந்து பிடிச்சாங்க பாக்ஸில். அங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். செகண்ட் போல் நல்ல ஒரு திருவள் பந்து வச்சு லெக் பை சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நல்லா ஸ்டாப் பண்ணி ஃபீல்டர். சிங்கிள். அங்கே கீப்பர் மிஸ் பண்ணி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஓவர் த்ரோவில். ஈஸி டூ. தேர்ட் போல் இறங்கி போனாங்க பெரிய ஷாட்டுக்கு. அங்கே ஃபீல்டர் அதனால் ஸ்டாப்பும் கூட இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ஃபோர்த் ஒன் அடித்து போட்ட பந்து அங்கே பாலை விரட்டி தான் இருக்கணும் கண்டிப்பாக. அங்கே ஃபீல்டர் சிவம் பாலை துரத்திட்டாங்க. நல்லா ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். மூணாவது ரூம் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி 3. லாஸ்ட் மோர் இறங்கி போனாங்க. ஸ்டிக் மேலே வந்துட்டு டாட் பால். அங்கே ஒரு விக்கெட்டும் கூட. லாஸ்ட் ஒன் மோர் ஸ்டிக்கில் சூர்யா குறுக்கை எடுத்தாங்க. பெரிய ஷாட்டுன்னு நினைக்கிறேன். தாண்டி இருக்கு 6. இங்கே வந்த முதல் பாலே 6 அடிச்சு முடிச்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸ் சூர்யா. ரெண்டு ஓவருக்கு 17 ஆடிருக்காங்க. 18 டார்கெட். ஆனந்த் மெமோரியலுக்கு. ஆனந்த் மெமோரியலுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா கார்த்தி மற்றும் ஆனந்த். ஸ்டேக்கில் கார்த்தி நான் ஸ்டேக்கில் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலா குறுக்க எடுத்தாங்க டாஸ் பாலை. அங்கே ஃபீல்டர் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் தலையை. பவுண்டரி பேருக்கு பவுண்டரி. கார்த்தி பேட்லேருந்து வர முதல் பவுண்டரி. வேல் பேட்டிங் கார்த்தினா. செகண்ட் ஒன் இங்கே கவர்ஸில் பிடிச்சிட்டு போயிருக்கு. பவுண்ட்ரி பேருன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போயிருக்கு. அங்கே பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்தி பேட்லேருந்து. வேல் பேட்டிங் கார்த்தி. இரண்டாவது பந்தில் தேர்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த தடவை குறுக்க எடுத்துட்டாங்க. பெரிய ஷாட். அங்கே லைனில் முன்னாடி ஸ்டாப் பண்ணாங்க. 6 ஓட்டங்கள் 6 கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் டு பேக் 2 நாள் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. குயிக்காக 14 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. மீதமுள்ள பந்துக்கு 4 ஆடினா மேட்சை வின் பண்ணிடுவாங்க ஆனந்த் மெமோரியல். டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. நல்ல ஸ்டாப்பும் கூட. அங்கே விக்கெட் இழந்து வெளியே போகிறாங்க. எந்த ஒரு பாலையும் சந்திக்காம ஆனந்த். சரி கார்த்தி. லாஸ்ட் மோர் ஸ்டேக்கில் ஆனந்த். மீதமுள்ள பந்துக்கு 4 ஆடணும். நல்ல ஒரு அப் டூ. அங்கே பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் இந்த முறை பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேருமா இல்லை ஓடி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பாலை துரத்திருக்காங்க. 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. ஈஸி 2. அங்கே 1 ஷாட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் தான் சேரும். இந்த ஒன்னோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பாலா ஒரு ஓவருக்கு 15 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 6க்கு 3 ஆடணும். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். செகண்ட் ஓவர் சட்டத்தை யங்ஸ்டர் கையில் எடுத்துருக்காங்க. இப்போ எடுத்தாங்க. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுவாங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். டேரக்ட் ஹிட்டும் கூட. சிங்கிள். மீதமுள்ள 5க்கு 2 ஆடணும். செகண்ட் ஒன் சென்சிபிள் பிளே. அங்கே எட்ஜ் ஆகிருக்கு. ஏப்ளையும் பிளேஸ் ஆகிருக்கு. 1 ரன் கால் பண்ணியிருக்காங்க. அங்கே ஓடிட்டாங்க. ஈஸி 2. இந்த ரன்னோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ஆனந்த் மெமோரியல் ஆயத்தம்பட்டி. வெல் பிளேட் பை கொழிஞ்சி நாடு.